நெஞ்சம் முழுதும் நீயே, என் நினைவும் கனவும் நீயே, கண்ணில் காட்சி நீயே, என் கால்களும் வழியே, நட்பின் பொருளும் நீயே, நீ காலம் வளர்த்த தீயே, முதலாய் மனதில் வந்தாய், உன் முடிவில் பாடம் தந்தாய். போர் தளபதி விநாயகம் வாழ்வும் வரலாறும். போராடினால்தான் வாழ்வந்திருந்த காலம். தென்மராட்சி கிராமங்களில் ஒன்றான பரணியிலிருந்து புறப்பட்ட போர் பறவைதான் விநாயகம் என்ற போராளி. 1983 ஆண்டு பகுதி நேர போராளியாக தளபதி கேடில்ஸின் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய தேசப்பயணத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட விடுதலை பறவை விநாயகம். சுய பொருண்மையத்தில் நாங்கள் நிமிர வேண்டும் என்ற எங்களுடைய தேசத்தந்தையின் கனவை நிறைவேற்றும் பணியில் பொருண்மைய உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் பணியில் கேடில்ஸ் அவர்களால் விநாயகம் நியமிக்கப்பட்டார். விவசாய உற்பத்தியில் குறைந்த காலப்பகுதியில் பயன் தரக்கூடிய கீரை வகைகள், பயறு வகைகள், அந்த விதைகளை சந்தைப்படுத்தும் பணியில் சாவகச்சேரி மண் தந்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் குணாபம் நியமிக்கப்பட்டு இருவரும் இணைந்து செய்த அந்த சைக்கிள் பயணங்கள் உள்ளூர் உற்பத்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க அவர்கள் பட்ட அந்த காலத்து அந்த இனிமையான நினைவுகளை அவர் தானாகவே ஒரு தருணத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார். 1984 ஆண்டு முழுநேர போராளியாகிய விநாயகம் தென்மராட்சியில் தனது அடிப்படை பயிற்சியை முடித்தார். 1987 நாவற்குடி முகாம் மீதான தாக்குதலில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நேரம் வெடிமருந்து வாகனம் எதிர்பாராத வகையில் வெடித்தது. தளபதிகள் பொன்னம்மான், கேடில்ஸ் உட்பட 11 வீரர்கள் வீரச்சாவடைந்தார்கள். அந்த நடவடிக்கையில் காலில் காயமுற்ற விநாயகம் அவர் வாழ்ந்த காலம் முதல் தன்னுடைய உயிர் மூச்சை நிறுத்திக் கொள்ளும் அந்த காலம் வரையும் பாதிக்கப்பட்ட அந்த கால் கொடுத்த உபாதைகளோடுதான் அவர் வாழ்ந்து முடித்தார். 1987 இந்திய அழிவுப்படையினருடான மோதல் ஆரம்பித்த காலம். அந்த காலம் தொடர்ந்த தலைமுறை வாழ்க்கை. காலில் ஏற்பட்ட காயம் பெருத்து சிதல் கட்டி அந்த காயத்தின் பலி கொடுத்த அவஸ்தைகளோடு தலைமறைவு வாழ்க்கை, இரவு பகல் பாராத நீண்ட தூர நடைப்பயணங்கள் என்று அந்த விடுதலை பறவை தொடர்ந்து தன்னுடைய பணிகளை தாயகத்துக்காக ஆற்றிக்கொண்டே இருந்தது. பலிகாமம் பகுதியில் இந்திய இராணுவத்துடன் நடைபெற்ற சண்டைகள் முடிந்து போராளிகள் தென்மராட்சிக்கு சென்றார்கள். அங்கிருந்து 1988 ஆண்டு வன்னிக்கு சென்றார்கள். அந்த அணியோடு விநாயகம் அவர்களும் கிளிநொச்சி தொடக்கம் முல்லைத்தீவு வரையும் கால்நடையாகவே காடுகளில் பயணித்து அந்த கடுமையான பயணங்களோடும் தன்னை இணைத்து பயணம் செய்த போராளி. 1989 மீண்டும் தென்மராட்சிக்கு திரும்ப வேண்டிய தேவை வந்தது. அப்போது தென்மராட்சி பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தன்னுடைய வருகை பற்றி கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருந்தார். தமிழ்ச்செல்வன் அவர்களும் ராஜாராம் என்பவரை ஒழுங்கு செய்து அவரோடு விநாயகத்தை அங்கே வருமாறு பதிலை அனுப்பியிருந்தார். ராஜாராமுடன் சேர்ந்து சுண்டிக்குளம் கடலால் பயணித்து வெற்றிலைக்கேணி சென்று தென்மராட்சியை அடைந்து தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் சென்றடைந்தார் விநாயகம். அப்போது பொட்டு அம்மான் அவர்கள் யாழ் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த காலம் அந்த காலம். விநாயகம் அவர்கள் தென்மராட்சிக்கு அழைக்கப்பட்டதன் நோக்கம் பொட்டு அம்மானுக்கான தங்கிடம் பாதுகாப்புகளை ஒழுங்கு செய்து தென்மராட்சிக்குள்ளேயே அவர்களை தங்க வைக்குமாறு தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆணையிட்டிருந்தார். அப்போதுதான் பொட்டு அம்மானை விநாயகம் அவர்கள் முதலாக சந்திக்கிறார். அப்போதுதான் முதலாக அந்த அறிமுகம் இருவருக்குள்ளும் ஏற்படுகின்றது. வடமராட்சி கிழக்கு பகுதிகளான குடத்தனை, மணற்காடு பகுதிக்கும் தென்மராட்சி பரணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள கண்டல் காட்டுக்கரையில் அமைந்த ஒரு கோவில். ஒரு தனியார் குடும்பத்துக்கு சொந்தமான அது குடும்ப கோவில். அந்த கோவிலின் பெயர் குருநாதர் கோயில். அங்கே பகலிரவு தங்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்து பொட்டு அம்மான் அங்கே தங்க வைக்கப்பட்டார். அங்கிருந்துதான் பொட்டு அம்மான் கால்நடையாக சென்று தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். விநாயகம் அவர்களின் தம்பி சத்தி, ஞானவேல் மற்றும் அவருடைய மைத்துனர் அப்போது இவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்தார்கள். அவர்கள் 3 பேரையும் வைத்து வெளியிலிருந்து சமைப்பித்து உள்ளே எடுத்து விநாயகம் அவர்கள் அவர்களுக்கான உணவு விநியோகத்தை வழங்கி கொண்டிருந்தார். பின்னாட்களில் ஆதரவாளர்களாக இருந்த அந்த 3 பேரும் போராளிகளாகி அவர்கள் பின்னர் மாவீரர்களாகிவிட்டார்கள். அப்போது பொட்டு அம்மானுக்கு பாதுகாவலர்களாக இருந்தவர்கள் மாவீரர் டேவிட், கிளியன் ஆகியோர். முகாம் பொறுப்பாளராக தளபதி செல்வராசாவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த முகாம் பொற்கோவில் என்று அழைக்கப்பட்ட முகாமாகும். அந்த முகாமிலிருந்து நடந்து சென்றே பொட்டு அம்மான்
யாழ் மாவட்டத்துக்கான தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்து நடந்து சென்று கப்புது பகுதி கடந்து பாதரவத்தையில் இருந்த இன்னொரு முகாமுக்கு பொட்டு அம்மான் சென்று வருவார். தினமும் நடந்து சென்று இந்திய இராணுவத்தினரின் தடைகளை கடந்து விடுதலை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். பொற்கோவில் முகாமில் இருந்துதான் பொட்டு அம்மானுக்கும் தளபதி விநாயகத்துக்குமான உறவு மிகவும் நெருக்கமாகியது. 1990ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் வெளியேற்றம் தொடங்கிய போது வன்னியிலிருந்து 150 போராளிகளும் தளபதி பானு அவர்களும் குடத்தனையில் வந்திறங்கினார்கள். முதல் முறையாக வரிச்சி விடைத்தரித்த வீரர்களை விநாயகம், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வரவேற்றார்கள். 81 ரக துப்பாக்கிகள், 2G போக்கி டோக்கிகள் சகிதம் வந்திறங்கிய அந்த போராளிகளை பலிகாமம், தென்மராட்சி, வடமராட்சி பகுதிகளுக்கு அவர்களை அனைவரையும் பிரித்து அனுப்பினார்கள். 1989 கடைசி பகுதியில் பொட்டு அம்மான் தலைவரால் காட்டுக்கு அழைக்கப்பட்டு புலனாய்வுத்துறையை ஆரம்பிக்குமாறு பணிக்கப்பட்டிருந்தார். 1990 பானு அவர்களிடம் யாழ் மாவட்ட பொறுப்பை கையெழுத்துவிட்டு பொட்டு அம்மான் புலனாய்வுத்துறையின் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்து விநாயகம் அவர்களையும் தன்னோடே இணைத்துக் கொண்டார். ஏற்கனவே புலனாய்வுத்துறை என்ற ஒன்று பெயரில் இருந்தாலும் 90களுக்கு பின்னர்தான் பொட்டு அம்மான் பொறுப்படுத்த பின்னர்தான் அது அபார வளர்ச்சியை கண்டது. இந்திய இராணுவ காலம் அமைந்திருந்த பாதரவத்தை முகாமிலிருந்துதான் புலனாய்வுத்துறையின் ஆரம்பம் தொழித்திருந்தது. அங்கிருந்துதான் புலனாய்வுத்துறைக்கான பல்வேறு பிரிவுகள் உருவாக்கம் கண்டது. ஒவ்வொரு இடங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதும் அங்கேதான். அப்போது பொட்டு அம்மானால் தென்மராட்சி புலனாய்வுத்துறைக்கான பொறுப்பாளராக விநாயகம் அவர்கள் நியமிக்கப்பட்டார். பொற்கோவில் முகாமில் பணிக்காக இருந்த விநாயகம் பொட்டு அம்மானின் நம்பிக்கையை பெற்ற போராளியுமானார். அப்போது பொட்டு அம்மானின் மனைவியும் குழந்தையும் இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பியிருந்தார்கள். தென்மராட்சி புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த விநாயகம் பொட்டு அம்மானின் குடும்பத்தினருக்கான வீடொன்றை மட்டுவிலில் ஒழுங்கு செய்து கொடுத்திருந்தார். பொட்டு அம்மானின் குடும்பத்திற்கும் விநாயகத்துக்குமான உறவு அங்கிருந்தே வலுக்க தொடங்கியிருந்தது. தனது பணிகளில் எப்போதும் நேர்மையும் விசுவாசமும் கொண்ட போராளி விநாயகம். புலனாய்வுத்துறையின் பணிகளில் தனது அனுபவத்தை வளர்த்து உயர்ந்த போராளி. தொடர்ந்து 1993 புலனாய்வுத்துறையின் வன்னிக்கான பொறுப்பு விநாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது ஓமந்தை பகுதியில் சில காலம் புலனாய்வு செயற்பாட்டில் இருந்த பல ரகசியமான வேலைகளை செய்த பெருமை விநாயகத்துக்குரியது. புலனாய்வுத்துறையின் சிறப்பு தகமை பெற்ற மேல்நிலை தளபதிகளில் ஒருவராக விநாயகம் செயற்பட்டு கொண்டிருந்த போது பொட்டு அம்மானின் விசேட பணிப்பின் பெயரில் அவருக்கான பொறுப்பு மேலும் கனவியுறுகின்றது. கணிசமான பயணங்கள் கால்நடை தொடங்கி காடுகளை அடைந்து எதிரியின் கம்பிவேலிகளுக்குள் இருளோடு இருளாக கலந்து நீண்ட காத்திருப்புகள், கூட வரும் வீரர்களுக்கு பல இடங்களில் சோதனைகள் போலாகும். சில மீட்டர்கள் தூரத்தில் எதிரியை அண்மித்த தருணங்கள், தோழர்கள் கைகளில் இருக்கும் ஆயுதங்கள் சண்டைக்கு தயாராகும். ஆனால் அவர்கள் வீரத்தை விநாயகம் அவர்கள் பலமுறை கட்டி போட்டதுண்டு. காரணம், செல்ல வேண்டிய இலக்கின் அவசியத்தை உணர்த்தி அவர்களை அமைதிப்படுத்தும் போது தந்தையின் கண்டிப்பும், தவறுகளை சுட்டிக்காட்டி ஆற்றுப்படுத்தும் போது தாயின் அரவணைப்பும், கடமைகளை உணர்த்தும் போது சிறந்த ஆசானாகி தளபதி விநாயகம் என்ற தாய்ப்பறவையின் சிறகில் வளர்ந்த பறவைகள் ஏராளம். 1995 காலத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட சூழலில் தமிழீழ எல்லை தாண்டிய நடவடிக்கைகளுக்கான விநியோக வழிகளை உருவாக்குதல், மன்னார் தீவு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஊடுருவி முகவர்களை உள்வாங்கி செயற்படும் பொறுப்பு அது விநாயகத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. கத்தி மேல் நடக்கும் பயணம் அந்த பணிகளும் அப்படித்தான். பகைவர்கள் நடமாடும் இடமெல்லாம் விநாயகம் என்ற விடுதலை நெருப்பு வியாபாரி போல, கூலி தொழிலாளி போல உலாவித் தெரிந்த வீரன் அந்த வீரன். மறைத்து வைக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் மூச்சுவிடும் தூரத்தில் இருக்கும். தேநீர் சாலைகளில் எதிரியின் அருகருகே இருந்து எதுவும் தெரியாதவர்கள் போல தேநீர் அருந்துவதும், தேநீர் அருந்திவிட்டு வீதியை கடக்கும் நேரங்களில் விநாயகம் என்ற வீரனின் புலனாய்வு அனுபவம், அந்த பொழுதுகளில் அறிந்த ரகசியங்கள், யாராலும் வெளி தெரியாத வெளி சொல்லப்படாத ரகசியங்கள். பல உரையாடல்களின் போது தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அந்த வீரனின் நினைவுகளிலிருந்து இந்த நினைவு தொடர்ந்தும் விரிகின்றது. மன்னார் தீவிலிருந்து குதிரைமலை கற்பட்டி வரையும், கற்பட்டியிலிருந்து கொழும்பு வரையும் திட்டமிடப்பட்ட பல நடவடிக்கைகளுக்கு போராளிகளை பயிற்றுவித்து பயணம் அனுப்பி ஓயாது சுழன்ற எரிமலை விநாயகம் என்ற வீரன். நெஞ்சம் முழுதும் நீர், என் நினைவும் கனவும் நீர், கண்ணில் காட்சி நீயே,
என் கால்கள் உன் வழியே. நட்பின் பொருளும் நீயே, நீ காலம் வளர்த்த தீயே. முதலாய் மனதில் வந்தாய், உன் முடிவில் பாடம் தந்தாய். நெஞ்சம் முழுதும் நீயே, என் நினைவும் கனவும் நீயே. கண்ணில் காட்சி நீயே, என் கால்கள் உன் வழியே.